யாரா அது? டேய் 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 என்னடா? டேய் என்னடா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பான்ல. மணி என்னடா 7 தானே ஆச்சு. சரக்கு நல்லா ஏற்றி விட்டுச்சுடா. என்னாச்சு எப்போ படுத்துனே தெரில. இந்த வாட்டி ரொம்ப போராக போச்சுடா. மச்சான் எத்தனை மணிக்குடா விக்கெட் பண்ணோம்? 11 மணிக்கு தானே? அதான் இல்லை. டேய் சாட்டர்டே 11 to சண்டே 11 தான்டா. கரெக்டு தான். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. ஓனர்கிட்ட நேற்றே பேசிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பர்மிஷன் வாங்கிட்டேன். இன்னும் பார்ட்டியும் முடியலை, வீக்கெண்டும் முடியலை. சூப்பர் மச்சான். டேய் ஒயின் ஷாப்பே இன்னும் ஓப்பன் பண்ணிக்க மாட்டாங்களே. கார் சாவியை எடுத்து டிக்கியை ஓப்பன் பண்ணுங்கடா. நல்ல வேலைம்மா, கால் பண்ணீங்க, காலியாக இருக்கும். இந்தாங்க. அப்படியா? உள்ள வாப்பா, டீ போட்டு தரேன். இல்லை இல்லை இருக்கட்டும்மா, இன்னொரு நாள் சாப்பிடுங்க. சரி. அம்மா கூடயே இரு. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அவர் பேலாத்தான். அவர் கிடக்காருமா. நான் பாஸ் பண்ணிட்டு உன் கூடயே தான் இருப்பேன். அப்பா நீ எங்க கிளம்பிட்ட? மாமுடத்துக்கு போறேன்டா. யார் மச்சான்? மேனேஜரா. என்னவா உனக்கு? அவன் கிடக்குறான் வீடு. ஆமாம், அந்த ஆன்சைட் மட்டும் என்னாச்சு? இன்னும் அப்டேட் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் வீக். டேய் நீ இதை எதுவும் பசங்கள்கிட்ட சொல்ல வேணாம், அப்புறம் சொல்லிக்கலாம். இங்கேயே நல்லா செல்லி தானே வாங்குற, அப்புறம் ஏன் மச்சான் அங்கே போகிற? இங்கேயே இருக்கலாம்ல. கரெக்டு தான் மச்சான். காலம் மாறும்போது நம்மளும் கூட சேர்ந்தே மாறிட்டே போனால் தான் சர்வே பண்ண முடியும். நம்ம எடுக்கிற முடிவு நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்கிற முடிவாக இருந்தால் தான் பீஸ் நம்ம கையில். நான் என்னை பார்த்துக்க போகிறேன் மச்சான். என்னாச்சுன்னு தெரியல, ஃபோன் எடுக்க மாட்டானே. ஹலோ ஹரி, எங்கயா? எதுக்கு இப்போ இத்தனை வாட்டி கால் பண்ணிட்டு இருக்க? அதான் எடுக்கலன்னு தெரியுதுல்ல. இல்லையா, நீ ஊருக்கு வரேன்ன, இன்னும் ஆளை காணோம். நான் வேலையாக இருக்கேன், நான் வரல. உன்கிட்ட மாட்டிக்கிட்டு வாரமாச்சுன்னா வரியான்னு. வேலை இல்லைன்னா வரப்போகிறேன். ஃபோனை வை, அடுத்த வாரம் வரேன். சொல்கிறா மச்சான், ஜோசப்புக்கு ப்ரொமோஷனு. இந்த வாரம் ட்ரீட்டை வந்து மொட்டை மாடியில் பார்ட்டி. சரி ரெடியாக இரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிடா மச்சான். வேறு எதுவும் கமிட்மெண்ட் வச்சுக்காதரா?
ஓகே ஓகே. எப்படா வர சொன்னேன்? இங்கே பாரு அதிசயத்தை, வராதவங்களாம் வந்திருக்காங்க. டேய் மச்சான், இப்பெல்லாம் பார்க்கவே முடியல ஒன்று. நல்லா பார்க்கக்கூடாதான்டா இருக்கேன். எனக்கு என்ன மச்சான், சூப்பராக இருக்கேன். நலம் சாச்சு இதெல்லாம் போதும், கை நடுங்குள்ள ஒரு ரவுண்டை போட்டுருவோமா? நீ என்னடா அவனை ரேப் பண்ணுற மாதிரியே பார்த்துட்ருக்க? இல்லை மச்சான், லாஸ்ட் டைம் ரெசார்ட் போனோம்ல, இவங்ககிட்ட எல்லாரும் வராங்க, கண்டிப்பாக நீயே வரணும்னு ஒரு 10 வாட்டி சொன்னேன். கிளம்பி ஊருக்கு போயிட்டான். ஆமாம், ஏன்டா அப்போ வரல? ஊருக்கு போயிட்டேன் மச்சான். பார்த்தா இப்போ மட்டும் ஏன் வந்த? அது ஒன்றும் இல்லை மச்சான், அம்மா அப்பா கிளம்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க, வீட்டில் யாரும் இல்லை. அதான் இந்த வீக்கெண்டு உங்கள் கூட பார்ட்டி பண்ணணும்னு வந்தேன். நான் வரக்கூடாதா? டேய் இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மான்னு பாடிட்டே இருக்கான். ஏண்டா நாங்கள்லாம் அனாதியா? என்ன மச்சான் அவன் சினிமாலாம் காட்டுறான்? என்ன அரவிந்த, உங்கள் ஊருக்காரன் தானே மச்சான்? நீ எப்படா லாஸ்ட்டாக ஊருக்கு போன? ஒரு 6 மாதம் இருக்கேன்டா. அங்கே பார்த்தியா தலைவனை? ஓ அப்படியா மச்சான்? கடைசியாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தல்ல, இந்த வீக்கெண்ட் ஆனால் ஒரு பொண்ணு கூப்பிட்டுக்குன்னா அவுட்டிங்கு டேட்டிங்குன்னு சுற்றிருப்பியா. அவள் பேர் என்ன? அவள் பேர் என்ன மச்சான்? ஜெனி. 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 அவள் கூட எத்தனை வீக்கெண்டு வெளில போயிருப்ப? அதெல்லாம் கணக்கே இல்லைடா. இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கல்ல திவ்யா, அவள் கூட எத்தனை வீக்கெண்டு வெளில போயிருப்ப? இவனுக்கு என்ன மச்சான் போதை ஆயிடுச்சா? நம்ம எதை பற்றி பேசியிருக்கான், இவன் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான்? சொல்லு மச்சான். அதுவும் கணக்கு இல்லைடா. சரி எல்லாத்தையும் விடு. இந்த வீக்கெண்ட் எங்கள் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு எத்தனை வாட்டி பிளான் பண்ணேன், எத்தனை வாட்டி யோசிச்சிருக்க. ஜெனி கூட சுற்றினதும் கணக்கு இல்லை, திவ்யா கூட சுற்றினதும் கணக்கு இல்லை. அப்பா அம்மாவை பார்க்க எத்தனை வாட்டி போனேன்னு கேட்டால் சைலண்ட்டாக உக்காந்துருக்குற. உன் சைலண்ட்டே சொல்லுது மச்சான். சரி, ஜெனி திவ்யாவும் எங்கே? வேறு கம்பெனி போயிட்டாங்கடா. டச் இல்லையா? அதான் சொன்னேனேடா, வேறு கம்பெனி மாறிட்டாங்கன்னு. சொல்ல முத்தா போயிச்சா? உங்கள் அப்பா அம்மா எங்கே? எனக்கு ஒன்றுமே புரியல மச்சான். நம்ம வீக்கெண்ட் பிளானை ஃப்ரைடே தான் போடுவோம், ஆனால் இவன் இந்த வீக்கெண்டில் நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் எங்கே போகலான்னு பிளான் பண்ணுவான். இப்போ என்னடான்னா ஏதோ பயோஸ்கோப் எல்லாம் காட்டுறான். உண்மைதான், ஒத்துக்கிறேன். வாழ்க்கை நம்மளை ஏதோ ஒரு இடத்துல மாற்றி யோசிக்க வைக்குது மச்சான். நம்ம அம்மாவோட ஜென்ரேஷனில் 15 20 வயசுக்குள்ளே அவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்போலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையை நமக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம அவங்கள கண்டுக்கிறது கூட இல்லைடா. பாவண்டா அவங்க. நான் ஊருக்கு போய் ஒன்றுமே பண்ண மாட்டேன் மச்சான், அவங்க பக்கத்தில் இருப்பேன், அவ்வளோதான். அது என்னமோ அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதான் வீக்கெண்ட் ஆனால் எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஊருக்கு ஓடி போயிடும். டேய் நீ என்ன மச்சான் சைலண்டாக இருக்க வந்ததுலேருந்து? என்னமோ எனக்கு ஒன்றுமே புரியலை. புரியுங்க மச்சான், ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக புரிய வைக்கும். ஏய் எடுங்கடா, குச்சதுலாம் இறங்கிடும் போல. சா ஏதோ இம்பார்ட்டண்டான மேட்ரு சொல்லணும்னு சொன்னி. என்னது மச்சான்? ஆன்சைட் யூஎஸ் போகிறேன். நேற்று தான் கான்ட்ராக்டில் சைன் பண்ணேன். இன்னும் ஒரு வீக்கெண்ட் தான் இந்தியாவில். அப்புறம் சூப்பரா. ஏய் சூப்பர்ரா. சூப்பர் மச்சான், கையை குர்ரா. டேட் மட்டும் கேட்காத மச்சான். மச்சானுக்காக லாஸ்ட்டாக ஒரு வாட்டி.
அண்ணா சைட் லொக்கேஷன் அரக்கோணம் உங்கள் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அரக்கோணம் தானே சார், எனக்கு ரூட் தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஷோரா? சார் என் சொந்த ஊரே அரக்கோணம் தான் சார். ஓகே சூப்பர்ண்ணா, சரி போகலாம். அண்ணா கிளம்பலாண்ணா. சார் சார் பக்கத்தில் தான் என் வீடு. போகிற வழியில் அப்படியே அப்பாவை பார்த்துட்டு போயிடலாமா? எதுவும் டிலே எதுவும் ஆகாது இல்லைண்ணா? இல்லை சார், 10 நிமிஷம் தான், போயிடலாம். சரி ஓகே போங்க. ஓகே சார், தேங்க்யூ. சார் இதான் நம்ம வீடு, வாங்க போயிட்டு வந்துடலாம். இல்லைண்ணா நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா, நான் கார்லேயே வெயிட் பண்ணுறேண்ணா. சரி ஓகே சார், நான் போயிட்டு வந்துடுறேன். ம். பா, யார்கிட்ட சொல்கிறது, எங்கே சொல்கிறதுன்னு தெரிலப்பா. ஆக்சிலேட்டர்லாம் மிதித்து கால்லாம் வலிக்குதுப்பா. நானும் நிலைமை இப்போ மாறிடும் அப்போ மாறிடும்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி இல்லைன்னா கால் மரத்து போகிற வரைக்கும் தான்ல, அப்புறம் பழகிடும். அப்பா சொல்ல மறந்துட்டேன், பவி கன்சீவாக இருக்காப்பா. அப்பா அப்பான்னு நினைக்கும்போது அது என்னன்னு சொல்ல தெரில, ஆனால் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குப்பா. எனக்கு பயம்தான்ப்பா, பயம்தான் வேணும். அவனை அப்படியே கையில் வாங்குறப்ப ஐயோ, அவன்கிட்ட ஒன்னேன்னு மட்டும் சொல்லணும்ப்பா. டேய் மவனே, என் அப்பாவை நான் சந்தோஷமாகவே பார்த்துக்கல, அவரை இழந்துட்டேன். ஆனால் அவர் இன்னைக்கு எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறனோ உன்னை அப்படி பார்த்துக்கிறேன். என் அப்பாவா அடா, நீ என்ன மாதிரி ஒரு பையனை மட்டும் இருந்துடாதடா. அப்பா இறந்துட்டார் சார், 3 வருஷம் ஆச்சு. அப்புறம் யாரை பார்த்துட்டு வரேன்னு கேட்குறீங்களா?
காலம் மாறினா நம்மளும் மாறணும்னு மாறி மாறி எது வாழ்க்கை எது சந்தோஷனே தெரியாமல் போச்சு சார். ஒரு நாள் எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை சார். அவரை கடைசி வரைக்கும் பார்க்காம இருந்துட்டேன். அவரும் நான் வருவேன்னு வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் ஊருக்கு வந்தோம், அவர் பார்க்காம போயிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா ரோசக்காரர் சார். அன்னைக்கே செத்துட்டார். அன்னைக்கு நான் இழந்தது எங்கள் அப்பா தானே எனக்கு தெரியும். ஆனால் காலம் கடந்து வந்ததுக்கப்புறம் தான் சார் புரிஞ்சுது நான் இழந்தது எங்கள் அப்பா மட்டும் இல்லை. அதிலிருந்து நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் இங்கே வந்துட்டு தான் சார் போவேன். அதில் ஏதோ ஒரு மன நிம்மதி. ஆனால் ஒன்று சார், காலம் மாறினா நம்மளும் மாறணும்னு அவசியம் இல்லை சார். கிளம்பலாமா சார்? சார் கிளம்பலாமா? கிளம்பலாம். ஓகே சார். மா என்ன இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க? கதவெல்லாம் திறந்து கிடக்கு. மா நைட்டு தூங்குறப்போ 1-2 வாட்டி செக் பண்ணிக்கோ. மா 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 என்ன நான் வந்திருக்கேன், நீ பாட்டு படுத்திருக்க? நீ தானே வாரம் கூப்பிடுவ. சரி விடு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நானும் வரணும்னு அவசியம் இல்லை. மா 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 ஏந்திரிமா மா 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 நீ வரேம்மா மா வரேம்மா மா நீ கூடவே இருக்கேம்மா மா ஏந்திரிமா மா ஐயோ என்னை யாருமே கூப்பிடுவா என் மேலதாம தப்பு இல்ல ஏந்திரிமா கோவம் அடிமா மா 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 விட்டு மட்டும் போயிடாதம்மா மா மா மா
ஹரி சொல்லு ஜோசப்பு. மச்சான், இது உங்க லாஸ்ட் வீக்கெண்டு. ஆனால் பிளான் என்னோடது. காலையில் குடிக்க ஆரம்பிக்கிறோம், அதோட மண்டே மார்னிங் ஏர்போர்ட்டில் முடிக்கிறோம். என்ன சொல்கிற? பாண்டி வந்துக்கதாம்மா, மீன் எத்தனை வந்துக்கதேன். மா பாண்டி வந்துக்கதாம்மா, மீன் எத்தனை வந்ததுக்கேன். மா யானை வேணும்? அம்மா இல்லைங்களா? ஏன்? மீன் வாங்குவாங்க, மீன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இங்கே இருக்காதுண்ணா, அக்கம் பக்கமாக இருக்கும், அங்கே விசாரிங்க. அம்மா வாதம் என்கிட்ட தான்ப்பா வாங்குவாங்க. நான் அவங்களுக்கு மீன் இந்த சீ ஃபுட் ஐட்டம்லாம் எடுக்க மாட்டாங்கன்னா அக்கம் பக்கம் ஏதாவது விசாரிச்சு பாருங்கள். அவங்க பையன் வெளியூரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாதம் உதவாது, அவங்களுக்காக மீன் சமைப்பாங்க, அதனால் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். நீங்கள் யாரு? அவங்க பையன். இந்தாங்க, அம்மா கிட்ட கொடுத்துருங்க. மீனே மீனே மீன் வாங்குறியோ? மா மா ஹரி என்னையா, என்னடா ஆச்சு? சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை, இது எப்படி நான் ஃப்ரெஷ்ஷாக வரக்குள்ள இதை போய் ரெடி பண்ணி போ. சரி செய்கிறேன், இரு. சொல்கிறா அரவிந்த். என்னடா ஜோசப் கால் பண்ணா? கேட்குதா? கேட்குது, சொல்கிறா. என்னடா ஆன்சைட் பிரச்சனை கேன்சல் பண்ணிட்டியாமே, ஊருக்கே போயிட்டியாமே? ஆமாம், ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் மச்சான்.